என்ன ஆனந்தி, படிச்சு படிச்சு சொல்றோம், நீ திரும்ப திரும்ப அதே சொல்ற. நீ அன்பு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்படி ஒரு சூழ்நிலையிலயா ஆனந்தி அங்க போக சொல்றீங்கம்மா? இப்பதான் ஆனந்தி அங்க போகணும். ஆனந்தி, உன் இடத்துக்கு வரணும்னு துளசி நினைக்கிறான். சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதை விட முக்கியம், அன்பு மனசுல நீ இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத்தனை குழப்பத்தை குடும்பத்துல ஏற்படுத்தி அன்புவை சொந்தமாக்கிக்கணும்னு துளசி நினைக்கிறது பெரிய தப்பு. என்ன கேட்டா, துளசி மாதிரி ஒரு பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறது அந்த குடும்பத்துக்கே நல்லதில்ல. ஒரு மருமகளா நீ அந்த வீட்டுக்குள்ள போக வேண்டிய நேரமும் இதுதான். யோசிச்சு முடிவு பண்ண. பூவெல்லாம் பூ வச்சுட்டு நான் எங்க போக போறேன்? எங்கேயாச்சும் போனாதான் பூ வச்சுக்கணுமா? துளசி, நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் உன் முகம் வாடியே இருக்கு. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ. எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இரு. நானும் சந்தோஷமா இருக்கணும் தான் முயற்சி பண்றேன். ஆனா முடியல. மனசுக்குள்ள இருக்கிற வேதனை தன்னால வெளியே தெரிஞ்சிருது. என்னம்மா பண்றது? நமக்கெல்லாம் சில பேர் மாதிரி உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு நடிக்க தெரியலையே. அப்படி நடிக்கிறவங்களுக்கு தான் காலமா இருக்கு. ஆமா. ஆனாலும் நீ கவலைப்படக்கூடாது. இப்ப கொஞ்சம் பூ வச்சதும் அவ்வளவு அழகாயிட்ட. சாத்தி ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்போ உன் திருஷ்டி எல்லாம் போனதும் சிரிப்பு தன்னால வருது பாத்தியா? நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவளால மத்தவங்க தான் அழணும். யாழ்னி, இங்கதான் இருக்கியா? ஏன் வேற எங்க போவேன்? இது எங்க வீடு, நீ தான் கெஸ்ட். ஏய், என்னடி துளசி, ஒரு 2 நிமிஷம் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா பொறுக்காத உனக்கும் அண்ணனுக்கும்? ரோஜா பூ மாதிரி சிரிச்சிட்டு இருந்தவள இப்படி ஆக்கிட்ட? ஏமா, தெரியாம தான் கேக்குற. நீ என்ன பெத்தியா இல்ல இவள பெத்தியா? பூ வச்சு விடுற, கொஞ்சிற, கொலாவுற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஏய், உனக்கு செய்ய மாட்டேன்னு நான் சொன்னனா? உனக்கும் அண்ணனுக்கும் தான் நான் வேண்டாதவளா போயிட்டனே. துளசிக்கு புரியுது என் பாசம், அதனாலதான் அவளுக்கு செய்யறேன். அத்தை, பாவம் யாழினி ரொம்ப ஆசைப்படுறா. இன்னும் பூ இருக்காத்த? இல்ல நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? அவளுக்கு வச்சு விடுங்க அத்தை. அம்மா தாயே, நீ ரெக்கமெண்ட் பண்ணி எங்க அம்மா எனக்கு பூ வச்சு விடணும்னு அவசியம் இல்ல. இருக்கிற பூவெல்லாம் உனக்கே கொட்டி அலங்காரம் பண்ண சொல்லு. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, வெளியே அலங்காரம் பண்ணிக்கிறது முக்கியம் இல்ல, மனசு அழகா இருக்கணும், அதுதான் முக்கியம். அது உன்கிட்ட இல்ல. நீ எப்படி டிசைன் டிசைனா அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் என் அண்ணா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அன்புனா ஆனந்தி, ஆனந்தினா அன்புதான். அது என்னைக்கும் மாறாது. எப்படி பேசுறான்னு பாருங்க. இனிமே எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் செஞ்சு விட வேண்டாம். நான் எப்பவும் போல இருக்கேன். ஏய், நான் உன்கிட்ட நேரடியா தானே பேசுறேன். நீ என்ன குழந்தை மாதிரி குழஞ்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அம்மா கிட்ட இன்டைரக்டா பேசுற? இப்படி பேசிதாமா இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா? யாழினி, பேசாம இருக்க மாட்டே நீ? துளசி, இவ கிடக்குறா, வேற வேலை இல்லை இவளுக்கு.
இவ பேசுனதும் நீ இப்படி வருத்தப்பட்டா இதான் சாக்குன்னு இன்னும் கொஞ்சம் பேசுவா. இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. சும்மாவே அவ ஆடுவா, நீ சலங்க வேற கட்டி விட்டியா, நல்ல திங்கு திங்குன்னு ஆடுவா. துளசி, அன்பு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ போ. அவன் வரும்போது சிரிச்ச முகத்தோட வாசல்ல நின்னு பேசு. எதுக்கும் ஒரு 4 அடி தள்ளியே நில்லு. உன்னை பார்த்த உடனே டென்ஷன்ல 2 அரை அரைஞ்சாலும் அரைஞ்சிருவான். பாருங்க அத்தை. யாழினி, நீ இப்போ என்கிட்ட வாங்க போற. துளசி, நீ போ. நான் சொல்றேன்ல, நீ போ. சரிங்க அத்தை. வாங்க மாமா, வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வீடு தேடி வர்றவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசணுங்கிற நாகரிகம் கூடவா இல்லாம போச்சு இந்த வீட்டுல? நீ இப்போ கத்திக்கிட்டு வரியே, இது மட்டும் ரொம்ப நாகரிகமா? இதுக்குதான் துளசிய வெளிய அனுப்பாதேன்னு சொன்னேன். பாரு, ஆனா டென்ஷன் ஆறான். என்னன்னாச்சு? அதைத்தான் நானும் கேட்க வந்திருக்கேன். வார்டன் மேடம் வீட்டுக்கு வந்தாங்களா? என்ன நடந்துச்சு? என்ன பேசி அனுப்புன நீ? என்ன பத்த வச்சு அனுப்பியிருக்காங்களா? அந்த வார்டனே நேரடியா பத்த வச்சாங்களா? இல்ல அங்க இருக்காளே உன் கையால தாலி கட்டிக்கிட்ட கைகாரி, அவகிட்ட சொல்லி பத்த வச்சாங்களா? எப்படி பேசுற பத்தியா? இதத்தான் கேட்டேன். இந்த வீட்டுல மரியாதையா பேசுற நாகரிகம் இருக்கா இல்லையான்னு. வார்டன் மேடம் ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி தப்பா பேசல. ஆனா அவங்க பேசின விஷயத்தை வச்சு இங்க என்ன நடந்திருக்குன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரியுற மாதிரி பேசுற சாமர்த்தியம் தான் எனக்கு வரமாட்டேங்குது. வாழ்ன்னு தொண்டை வறண்டு போற வரைக்கும் கத்துறேன். கடைசியில சாது மாதிரி இருந்து கெட்டவங்க நல்லவங்களாயிடுறாங்க, நான் கெட்டவளாயிடுறேன். நீ என்ன பேசுற, எப்படி நடந்துக்கிறேன்னு கூட தெரியாம இருக்கிற அளவுக்கு ஒன்னும் குழந்தை இல்லமானா. இது யாரோட தூண்டுதல்னு கூட எனக்கு தெரியும். மாமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லா பழியும் ஏன் மேலேயே போடுறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்களுக்கு? என்ன செய்யல? எல்லாமே நீதானே செய்யற. உன்னாலதான் இந்த வீட்டுல மொத்த குழப்பமும் உன்னாலதான்.